Taste the Daily. பலமுறை விண்ணப்பித்தும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை எனவும் பாரபட்சத்துடன் அது வழங்கப்படுவதாகவும் பெண்கள் பலர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து கடலூர் மாவட்ட பெண்கள் அளித்திருக்கும் பேட்டிகளை பார்க்கலாம். நாங்கள் 2-3 வாட்டி போய் எழுதி போட்டுட்டோம். எதுவும் வந்த பாடு இல்லை. ஆட்சியே முடிய போகுது. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இதுக்கப்புறம் இனிமேல் அது வந்தால் என்ன வரலான்ற மாதிரி தான் எல்லாரும் ஒரு நெருப்பாக இருக்காங்க. முக்கியமாக போய் சேர வேண்டியவங்களுக்கு எதுவுமே சேரலை. இருக்கப்பட்டவங்க வசதியானவங்களுக்கு மட்டும்தான் வந்து சேருது. நடக்க முடியாதே முட்டி வலியோட நான் வந்து எத்தனையோ கட்டு வந்து தாலுகா ஆஃபீஸில் வந்து மாறி மாறி எழுதி கொடுத்தேன். எனக்கு அது வரைக்கும் ஒன்றும் பதில் கிடையாது. பணமும் எங்களுக்கு கொடுக்கல. எல்லாருக்கும் வந்தது, ஆனால் எங்களுக்கு வரல. நானும் இல்லை கூட எழுதி கொடுங்கன்னாங்க. அங்கேயும் கொண்டு போய் கொடுத்து எழுதி கொடுத்தோம், அங்கேயும் வரல. எம்ஜிஆர் நகரில் போய் 20 ரூபா காசு கேட்டாங்க. ஃபோட்டோ பிடிச்சாங்க. போம்மா உங்களுக்கு பணம் வரும்னாங்க. தாலுகா ஆஃபீஸ் போனாங்க. திருப்பி நான் தாலுகா ஆஃபீஸ் போனேன். அப்புறம் அங்கே போய் பாருங்க, மேலே பார்த்து பாருங்க, எவ்வளோ தூரம் பார்த்தேன் சார். எனக்கு இந்த பணமே கிடைக்கவே இல்லை. நாங்களாம் கொடுத்தா வச்சுக்கிறோம், நாங்களும் ஒரு ஏழை தானே. இந்த பணம் எங்களுக்கு கொடுத்தா என்ன? நாங்கள் வசதிக்காரங்கனாங்க சொல்லுங்க பார்ப்போம். அன்னாடம் வேலை செஞ்சாக்கா கூலி எங்களுக்கு உண்டு. அது கூட வெயிலுக்கு வேலையும் இல்லை. வீட்டில் உட்காந்துக்கிறோம். 10 ரூபா வருமானம் கூட எங்களுக்கு கிடையாது சார். எங்களுக்கு பாண்டவன் நகர் நாங்கள் போய் எழுதி கொடுத்தோம். தாலுகாசுக்கு போனோம். அங்கே மீட்டிங் போட்டாங்க. அங்கேயும் போய் எழுதி கொடுத்தோம். எங்கே போய் எழுதி கொடுத்தோம்? நெட் சென்டரில் போய் எழுதணும். எங்கே எழுதி கொடுத்தோம்? எங்களுக்கு வரல சார். வரலாருக்கும் வருது, எங்களுக்கு வரல. எங்கள் வீட்டுக்காரர் பூக்கல்ல தான் வேலை செய்கிறாரு. கூலி வேலை தான். வேறு எங்களுக்கு ஒன்றும் தொழில் கிடையாது. இந்த உரிமை தொகை எல்லாருக்கும் வரலைங்க, எங்களுக்கு வரல. நாங்கள் எங்கேயும் கேட்டு பார்த்தோம். தாலுகா ஆஃபீஸுக்கு போக சொன்னாங்க. போயிட்டு வந்தோம். அங்கேயும் இந்த இதோன்றாங்க, ஒன்றும் இங்கே வரல. நான் வந்து பணம் ஏற்றி கொடுத்து எனக்கு வரவே இல்லை. உரிமை தொகை ஏற்றி கொடுத்து வரவே இல்லை. நாங்களே ரொம்ப கஷ்டவாளி. நாங்கள் கூலி வேலைக்கு தான் போகிறோம். வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சம்பளம், இல்லைன்னா இல்லை. நாங்கள் கூலி வேலைக்கு தான் போகிறோம். 1000 ரூபாய் எழுதி கொடுத்தோம், வரவே இல்லை. எல்லாருக்கும் வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு வரல. பண்ருட்டி மாட்டோம். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், எங்களுக்கு ஏன் வரல?